அந்த கணக்கை எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தர் நம்மளோட ஷாப்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க சித்திரகுப்தர் பாருங்க, ஓம் ஸ்ரீ சித்திரகுப்தாய நமக. இப்ப நம்ம வந்து சித்திரகுப்தரோட திருப்படத்தை பார்த்துருவோம். ஸோ இந்த திருப்படத்துல பாருங்க அவர் கையில எழுதுகோல் இருக்கு, கையில ஒரு வந்து நோட்டு வச்சிருக்காரு பாருங்க, நம்மளோட கணக்கு வழக்கு எழுதுற நோட்டு, கிரீடம் தரிச்சிருக்காரு பாருங்க, ஒரு கால் மடிச்சு ஒரு கால் வந்து தாமரை மலர் மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் முறையில வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறோம், ஓம் ஸ்ரீ சித்திரகுப்தாய நம. இது மட்டும் நீங்க சொன்னா நமனா எனக்காகன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், மலையளவு செய்த பாவத்தை கடுகளவு மாற்றி தரவும், கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவு உயர்த்தி தரவும். சித்திரகுப்தா சித்திரகுப்தா, மலையளவு செய்த பாவத்தை நீ கடுகளவுல மாத்து, கடுகளவுல செஞ்ச புண்ணியத்தை நீ மலையளவுல மாத்தி கொடுறா சித்திரகுப்தா. உன்னை நான் இன்னைய தேதியில வழிபாடு பண்றேன், உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. பிறந்த குழந்தைக்கு எப்படி தாய் வழிகாட்டுவாளோ அதே போல முற்பிறவில ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அது எல்லாத்தையும் போக்கிடு, இந்த பிறவில அதுக்கு வந்து புண்ணிய சக்தியை கொடுத்து மலை அளவுல எனக்கு புண்ணியத்தை கொடுத்து அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி இந்த பழத்தை வச்சு பண்ணணும். இந்த